போறோம். பிரைசிங் எதுக்காக போறோம்? ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம். வாங்குனதுக்கு அப்புறம் விக்க தான் செய்வாங்க. அப்போ விக்கும்போது அந்த ப்ராடக்ட்ட வந்து எல்லாரும் வாங்குன ரேட்டுக்கு யாரும் விக்க மாட்டாங்க. அப்ப பிரைசிங் குடுப்பாங்க. அந்த பிரைசிங் எப்படி குடுக்குறது தான் இப்ப பார்க்க போறோம். பிரைசிங் பார்த்தீங்கன்னா, கிரேட் தான் போடணும். கிரேட்ல போட்டீங்கன்னா, இங்க பிரைஸ் லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு கடையில வந்து ஹோல்சேல்ல வாங்குறோம், ரீட்டெயில்ல வாங்குறோம். அத பேஸ் பண்ணி தான் அவங்களோட பிசினஸ் பேஸ் பண்ணி இங்க கொண்டு வருவாங்க. நான் ரீட்டெயில் குடுத்துடுறேன். அப்புறம் ஹோல்சேல்ன்னு குடுக்குறேன். சில கடையில ரீட்டெயில் மட்டும் தான் இருக்கும். சில கடையில ஹோல்சேல் தான் இருக்கும். சில கடையில 2மே பண்ணுவாங்க. இத குடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ குடுத்துருங்க. அவ்வளவுதான். அதாவது நம்ம ப்ராடக்ட் எப்படி விக்கிறோம்? ரீட்டெயிலா இல்ல ஹோல்சேலா? 2மே பண்றோமா? அப்ப 2மே நம்ம கிரியேட் பண்ணணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிரைஸ் லிஸ்ட். இது எதுக்காகன்னா, நம்ம எந்த ப்ராடக்ட்க்கு ரேட் குடுக்க போறோம். இப்போ ஸ்டாக் குரூப் வைஸ் குடுக்க போறோம். என்டர் தட்டுறோம். என்டர் தட்டிட்டு இப்ப ஏசிக்கு குடுக்க போறோமா? டிவிக்கு குடுக்க போறோமா? வாஷிங் மிஷினா? எந்த ப்ராடக்ட் நம்ம பிரைசிங் குடுக்க போறோம்? நான் டிவிக்கு குடுக்குறேன் இப்போ. இப்ப டிவி பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலா, ஹோல்சேலா அதுவே கேட்கும். இங்க சோனி. இப்போ இங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் இங்க வரும். அதர்வைஸ் வராது. அப்போ நம்ம இங்க பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்ப எத்தன நம்மளுடைய காஸ்ட் பிரைஸும் இங்க காட்டிடும். இதுல கான்செப்ட் என்னன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, அண்டர் குரூப் காட்டும். அதுக்கப்புறம் ரீட்டெயிலான்றத நம்ம போட்டுட்டோம். அது காட்டும். எண்ணெயிலிருந்து இது போடணும்ன்றது காட்டும். நிச்சயம் போட்டிருக்கோன்றத காட்டும். இங்க பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டீஸ். இது வந்து ஃப்ரம் லெசன். இதுக்கான ஃப்ரம்ன்றது என்னன்னா 1ன்னு அர்த்தம். அதுவே சிஸ்டத்தோட கால்குலேஷன் பிரகாரம் 1. இப்ப சில கடையில இருந்து 1ல இருந்து 10 வரலாம். இல்ல 1ல இருந்து 20 வரலாம் வாங்குனா ஒரு ரேட் தருவாங்க. 1க்கு மேல சில பேர் அதுக்கு மேல வாங்குனா ஒரு ரேட் தருவாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் த பிசினஸ் அவங்க குடுப்பாங்க. இப்ப நான் வந்து 1ஓ 2ஓ எதுவா இருந்தாலும் எனக்கு ரீட்டெயில்ல ஒரே ரேட்டு. அப்பன்னா நம்ம இத ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப 75,000 அப்ப நம்மளுடைய மார்ஜினோட சேர்த்து 1,00,000 நான் பிரைசிங் குடுக்குறேன். இப்ப டிஸ்கவுண்ட் நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, நம்ம டிஸ்கவுண்ட் இங்க ஸ்ட்ரெய்ட்டாவே குடுத்துடலாம். இப்ப டிஸ்கவுண்ட் வந்து நான் ஒரு 5% குடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைசிங் வந்து நமக்கு இதாகும். இப்ப மறுபடியும் வந்து வேற ப்ராடக்ட் குடுக்குறேன். லேப்டாப் குடுக்குறோம். இப்ப ரீட்டெயில் இல்ல நான் ஹோல்சேல்ல குடுக்குறேன். ஹோல்சேல். இங்க டேட் ஒரிஜினல்னா நம்ம போட்டு தான் ஆகணும். இப்ப பார்த்தீங்கன்னா டெல். இது வந்து 16,000க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இது ஹோல்சேல். இப்ப நம்ம 16,000 இப்ப நம்மளுடைய ரேட் வந்து லாபத்தோட சேர்த்து நான் 18,000 குடுக்குறேன். டிஸ்கவுண்ட் நான் குடுக்கவே இல்ல. அப்பன்னா இது தேவையில்ல. நான் டிஸ்கவுண்ட் குடுக்கல. இப்போ கான்செப்ட்ல இருக்கேன் நானு. சில பேர்